வணக்கம் நண்பர்களே. பின்னாடி கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும், என்கிட்ட மைக் இல்லை. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து இந்த மலையில் வந்து எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, இங்கே லீவ் போட்டிருக்கேன் ஆஃபீஸு. சரி, அதான் நம்ம வண்டிக்கு வந்து பின்னாடி பிரேக் பேட் போயிடுச்சு, அதான் பிரேக் பேட் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இதோட ப்ரைஸ் 350 ருபீஸு. ஒரு பைக்குக்கு குறிப்பிட்ட கிலோமீட்டரில் மாற்றணும் பிரேக்கிங் பேடு. ஸோ அது நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து ஒரு பைக்குக்கு டிஃபர் ஆகும். நான் கிட்டத்தட்ட ஒரு 20,000 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ்க்கு வாங்கிட்டு அது ஒரு பைக்கு கிலோமீட்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட பைக்கிங் பேடை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் சரி, மழையானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வெளியே வந்து பிரேக்கிங் பேடை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். பார்த்தீங்களா, அங்கே வந்து பேடே இல்லை. அதாவது ஃபுல்லாத்தையும் வச்சு தேய்ச்சிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட்டு வந்து ஒரு 3 வாட்டி மாற்றிருக்கேன். பேக் வந்து இப்போ 20,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் இப்போ தான் வந்து மாற்றுறேன். 26 கிட்ட ஓடிடுச்சு வண்டி. ஸோ அதான் ஃபுல்லாக புதுசு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்து நல்லாவே பண்ணி கொடுத்தாரு. இது நமக்கு தெரிஞ்ச கடை தான். ஸோ எப்போயுமே இங்கே தான் வண்டி சர்வீஸ் விட்றது எல்லாமே பண்ணுறது. ஸோ அதான் ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு சொட்டு பேடிங் இல்லை. இப்போ நீங்களே பாருங்கள், அதோட நிலமை வந்து அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. அந்த பேடோட நிலமை கொஞ்சம் நான் இப்படியே வச்சு ஓட்டியிருந்தேன்னா கண்டிப்பாக டிஸ்க் வந்து உடஞ்சிருக்கும். அதாவது டிஸ்க்லேயே பெண்ட் ஆகிருக்கும். பார்த்தீங்களா, ஃபுல்லாக அதுதான் நம்ம பிரேக்கிங் பேடு. ஃபுல்லாக ரப்பரே இல்லை, ஃபுல்லாக சோலி முடிஞ்சுது. ஸோ அதான் நம்ம போயிட்டு புதுசு வாங்கினதுக்கான மெயின் ரீசனே. இன்னொன்று, சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு பின்னாடி. இது நம்ம புது பிரேக்கிங் பேடு. இது பார்த்திங்கன்னா ஒரு 350 வந்தது எனக்கு. ஸோ க்ரீஸ்லாம் தடவிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் வேலை. மேக்ஸிமம் ஒரு 1/2 hour வேலை தான். எல்லா பைக்லேயும் முக்கியமாக இந்த ஒரு இதை வந்து பண்ணிடுங்க. அதாவது நீங்கள் கிலோமீட்டர் ஓட்ட அப்போ தான் வந்து உங்களுக்கு டிஸ்கில் இல்லை பிரேக்கிங்கில் எதுவும் பிரச்சனை வராமல் இருக்கும். அண்ட் முக்கியமாக ஏபிஎஸ் பைக்கெலாம் ரெகுலராக பண்ணிடுங்க, அதான் ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ இதில் நிறையா இருக்குது. செராமிக் பிரேக்கிங் பேட்ஸ் இருக்குது. நம்ம அவ்வளோலாம் நம்ம எதிர்பார்த்து பண்ணலை. நமக்கு நார்மல் டிஃபால்ட்டாக ஸ்டாண்டர்டாக இருக்கிற பிரேக்கிங் பேடே போதும்னு சொல்லிட்டு தான் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் 350 ருபீஸ்க்கு வாங்கி. ஸோ இது ஃபிக்ஸிங் சார்ஜ் ஒரு 100 ரூபா வரும். அது ஒரு மெக்கானிக் பொறுத்து மாறுபடும். இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி மெக்கானிக் வேலை தெரியும் அப்படின்னா, அதாவது டீசெண்டாக தெரியும்னா நீங்களே கூட கழட்டி மாட்டலாம். பட் ஆனால் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டயர் அலைன்மெண்ட் எல்லாமே ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு உட்காரும் அந்த பிரேக்கிங் ட்ரம்மு. ஸோ அவ்வளோதான், ஃபுல்லாகவே முடிச்சாச்சு, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நான் ரன்னும் பண்ணி பார்த்துட்டேன். ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாகவே தான் இருக்குது. எதுவும் பெருசாக எதுவுமே பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரில. இதுதான் நம்மளோட நியூ பிரேக்கிங் பேட்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், இதுதான் தேஞ்சு போன அந்த பிரேக்கிங் பேடோட நிலைமை. பார்த்தீங்களா, பேடுன்னு ஒன்று இருக்கணும், இதில் ரப்பர் பேடு. அதை வச்சு நல்லா தேய்ன்னு தேய்ச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஓட்டு. இது பார்த்திங்கன்னா டிஃபால்ட் ஸ்டாக் பிரேக்ஸ். இது கிட்டத்தட்ட 25,000க்கு அப்புறமா மாத்திர என்னோடய பிரேக்கிங். இது பரவாயில்ல, நல்லா வந்திருக்கு. பின்னாடி நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் முன்னாடி தான் ஏபிஎஸ் பிரேக்கிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் முன்னாடி நான் வந்து ஒரு 3 வாட்டி மாட்டிட்டேன். ஸோ பின்னாடி தான் இப்போ பிரச்சனை வந்திருக்கு. ஸோ அதான் நம்ம மாற்றிட்டோம். ஸோ ரெகுலராக வண்டியில் மாற்றிடுங்க. பிரேக்கிங் பேட்ஸ் ரொம்ப முக்கியம். எல்லா பைக்கிலுமே, ஏபிஎஸ் பைக்கிலும் சரி, நான் ஏபிஎஸ் இல்லாத டிஸ்க் பைக்கிலுமே சரி. ஸோ அதை ரெகுலராக மாற்றிடுங்க. அப்போ தான் உங்கள் பிரேக்கிங் மேலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். வெளியே போகிறப்ப ஆக்சிடென்ட்ஸ் நீங்கள் தவிர்க்கலாம். ஸோ சேஃபாக ஓட்டுங்க, சேஃபாக இருங்க. பிரேக்கிங் பேட்ஸ் பற்றி இப்போ நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி அடுத்தடுத்த கண்டென்ட் நிறைய இருக்குது. ஸோ பாருங்கள், நம்மளால் வீடியோ கான்ஸ்டண்ட்டாக போட முடியல ஒரு சில பிரச்சனைங்களால். அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நான் லேட்டராக சொல்கிறேன் நான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.